வணக்கம். டாக்டர் வெயின் டயர் மற்றும் கிறிஸ்டினா ட்ரேசி எழுதின நோ எக்ஸ்கியூசஸ் புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். ஆமா. நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த புக்கு பார்த்தா ஒரு குழந்தைகளுக்கான புத்தகம் மாதிரி தெரியலாம். ஆனா இதுல இருக்கிற விஷயங்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம தினமும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுது. ஆமா, அந்த பெரிய பிரச்சனை பேரு சாக்குப்போக்குகள். நேரம் இல்ல, பணம் இல்ல, எனக்கு திறமை இல்ல, யாரும் சப்போர்ட் பண்ணல, இந்த மாதிரி. கரெக்ட். இப்படி நமக்கு நாமே சொல்லிக்கிற கதைகள் தான் சாக்குப்போக்குகள். இந்த கதைகள் எப்படி உருவாகுது, அதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் என்ன, அதை எப்படி உடைக்கிறதுன்னு ஒரு சின்ன கதை மூலமா ரொம்ப அழகா விளக்குது இந்த புத்தகம். சூப்பர். வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சரி, முதல்ல கதைக்குள்ள போலாம். கதை ஒரு சின்ன பொண்ண பற்றியது. அத ஒரு பண்ணையில வசிக்கிறா. அவளை சுத்தி மாடு, பன்றி, கோழின்னு இருந்தாலும் அவளுக்கு அதுலெல்லாம் பெருசா ஆர்வம் இல்ல. அவளோட மனசெல்லாம் கடல்ல இருக்கிற ஆமைகள் மேலதான். ஆமா, இங்கதான் கதையோட முதல் சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. பாருங்க, அவளோட சூழலுக்கும் அவ கனவுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்ல. ஆமா. அவ குடும்பத்துல இருக்கிறவங்க கூட பண்ணையில இருக்கிற விலங்குகளை விட்டுட்டு ஏன் கடலாமை மேல இவ்ளோ ஆசைன்னு கேக்குறாங்க. ஆனா அவ ரொம்ப தெளிவா இருக்கா. என்னவாகணும்னு? ஒரு கடல் உயிரியல் நிபுணர் ஆகணும். அதாவது ஒரு மரீன் பயாலஜிஸ்ட். கடல் ஆமைகளை காப்பாத்தணும். இதுதான் அவளோட ஒரே லட்சியம். தன் கனவு முடிவு பண்ணிட்டு ரொம்ப உற்சாகமா அதை பத்தி மத்தவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு வர்ற பதிலெல்லாம் அவளை கொஞ்சம் டல்லாக்குற மாதிரி தான் இருக்கு. உதாரணமா அவளோட டீச்சர், வாவ் நல்ல ஆசைதான், ஆனா அதுக்கு நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணுமே, சயின்ஸ் உனக்கு அவ்வளவா வராதேன்னு சொல்றாங்க. இது ஒரு சின்ன கமெண்டா தெரியலாம். ஆனா இங்கதான் முதல் சாக்குப்போக்குக்கான விதை ஊன்றப்படுது. எப்படி? நம்ம மூளை இயல்பாகவே தோல்வியையும் ஒரு நிச்சயமற்ற தன்மையையும் தவிர்க்க பார்க்கும். அந்த டீச்சர் சொன்ன வார்த்தை அந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை கொடுக்குது. பாதுகாப்பு கவசமா? ஆமா. ஒருவேளை நான் தோத்துட்டா அதுக்கு காரணம் நான் போதுமான அளவு ஸ்மார்ட் இல்லேன்னு சொல்லிக்கலாம். நான் முயற்சி செய்யல, அதனால தோற்கலன்னு நம்மள நாமே சமாதானப்படுத்திக்க இது ஒரு உளவியல் தந்திரம். ஓ, நம்ம ஈகோவை பாதுகாத்துக்க ஒரு வழி. கரெக்ட். அது மட்டும் இல்ல, ஒரு கடைக்காரர் அதுக்கு ரொம்ப நாள் பிடிக்குமே, அவ்வளோ வருஷம் படிக்க நீ தயாரான்னு கேக்குறார். அப்புறம் அவங்க அம்மா, உன்னை காலேஜுக்கு அனுப்ப எங்ககிட்ட பணம் இல்லாம போகலாம், நீயா கஷ்டப்பட்டு தான் சேர்க்கணும்னு யதார்த்த நிலையே சொல்றாங்க. இப்போ ரெண்டாவது பெரிய சாக்கு போக்கு வருது, பணம். டீச்சர் சொன்னது அவளோட திறமை மேல சந்தேகத்தை உருவாக்குச்சுன்னா, அம்மா சொன்னது அவளோட சூழ்நிலை மேல சந்தேகத்தை உருவாக்குது. என் சூழலில் சரியில்லை, அதனால என்னால முடியாதுன்னு சொல்றது ரொம்ப சுலபம் தானே? ஆமா, ரொம்ப சுலபம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. பணம் இல்லைன்னு ஒரு உண்மையான தடையாச்சே, அதை எப்படி சாக்கு போக்குன்னு சொல்ல முடியும்? இது நிஜமான பிரச்சனை தானே? அருமையான கேள்வி. இதுதான் உண்மையான தடைக்கும் சாக்கு போக்குக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இந்த புத்தகம் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு உண்மையான தடை எப்போ சாக்கு போக்கா மாறுதுன்னா, அந்த தடைய நாம ஒரு முற்றுப்புள்ளியா பார்க்கும்போது தான். ஓகே. பணம் இல்ல, அதனால முடியாதுன்னு சொன்னா அது சாக்கு போக்கு. ஆனா பணம் இல்ல, சரி அது எப்படி சம்பாதிக்கலான்னு யோசிச்சா அது ஒரு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. புரியுது. அந்த பொண்ணு இந்த ரெண்டாவது வழியத்தான் கடைசியில தேர்ந்தெடுப்பா. அதுதான் மாற்றமே. வாவ், இது ஒரு பெரிய மனமாற்றம். சரி, அடுத்ததா ஒரு உணர்வு பூர்வமான தடையை அவ சந்திக்கிறா. அவளோட தாத்தா. ஆமா. அவர், நாம விவசாய குடும்பம், இதுதான் நம்ம பரம்பரை, நீ வேற துறைக்கு போனா உங்க அப்பாவுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கும்னு சொல்றார். இதுதான் சாக்கு போக்குகள்லே ரொம்ப சக்தி வாய்ந்தது, குற்ற உணர்ச்சி. ஆமாம். நான் என் கனவை துரத்துனா நான் என் குடும்பத்தை ஏமாத்திருவேன் அல்லது அவங்கள காயப்படுத்திருவேங்கிற பயம். பல நேரங்கள்ல நம்ம ஆசைகளை விட மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இது ஒரு பெரிய எமோஷனல் பாரம். இப்போ இந்த எல்லா எதிர்மறையான கமெண்ட்ஸையும் கேட்ட பிறகு அந்த பொண்ணு மனசுடைஞ்சு போறான். அவ ஒரு பேப்பரை எடுத்து தன்னால ஏன் ஒரு கடல் உயிரியல் நிபுணர் ஆக முடியாதுங்கிறதுக்கான காரணங்களை ஒரு லிஸ்ட் போடுறா. நான் புத்திசாலி இல்ல, ரொம்ப காலம் பிடிக்கும், எங்ககிட்ட பணம் இல்ல, அப்பாவை ஏமாற்ற விரும்பலன்னு எல்லாத்தையும் எழுதுறா. இதுதான் முக்கியமான கட்டம். மத்தவங்க சொன்ன கருத்துக்கள் இப்போ அவளோட சொந்த கருத்துக்களா மாறிடுச்சு. வெளியில இருந்து வந்த சத்தங்கள் இப்போ அவளுக்குள்ளேயே ஒலிக்க ஆரம்பிக்குது. அந்த லிஸ்டோட தன் வழிகாட்டியான டாக்டர் டாட்டுகா கிட்ட போறான். ஆமா. அந்த பட்டியலை பார்த்த டாக்டர் டாட்டுகா சொன்ன ஒரு வரிதான் கதையோட திருப்பமுனை. அவர், இது உண்மையான காரணங்களோட லிஸ்ட் இல்ல, இது வெறும் சாக்குப்போக்குகளோட லிஸ்ட். ஆமா. சாக்குப்போக்குகள்னா என்னன்னு தெரியுமா?
நீ விரும்புறத அடைய விடாம உன்னை தடுக்கிற வெறும் வார்த்தைகள்னு சொல்றார். இது எவ்வளவு பெரிய மனமாற்றம் இல்லையா? நிச்சயமா. அவர் அந்த பிரச்சனையே வேற மாதிரி பார்க்க வைக்கிறாரு. இவை தீர்க்க முடியாத தடைகள் அன்ன பார்வையிலிருந்து இவை கேள்வி கேட்கப்பட வேண்டிய சாக்குப்போக்குகள் அன்ன பார்வைக்கு மாத்துறாரு. ம், அப்புறம் அந்த சாக்குப்போக்குகளை உடைக்க ஒரு 4 முக்கியமான கேள்விகளை கேட்க சொல்றார். இந்த 4 கேள்விகள் தான் புத்தகத்தோட இதயம். சரி, அந்த 4 கேள்வினிய பத்தி பேசுவோம். முதல் கேள்வி, நான் ஏன் ஒரு சாக்குப்போக்கு சொல்றேன்? இது சுய பரிசோதனையோட முதல் படி. நாம ஏன் ஒரு சாக்குப்போக்கு சொல்றோம்? பெரும்பாலும் பயம்தான் காரணம். பயமா? ஆமா, தோல்வி அடைஞ்சிடுவோமோங்கிற பயம், மத்தவங்க நம்மள பார்த்து சிரிப்பாங்களோங்கிற பயம், இல்லனா ஒரு விஷயத்த செய்ய தேவைப்படுற கடின உழைப்ப பார்த்தே வர்ற பயம். இந்த அசௌகரியமான உணர்வுகளை தவிர்க்க தான் நம்ம மூளை சுலபமா ஒரு சாக்குப்போக்க உருவாக்கி, வேண்டாம் இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிடும். அப்போ அடுத்த கேள்வி இன்னும் ஆழமா போகுது. இந்த சாக்குப்போக்கு எங்கிருந்து வந்தது? இது நம்மள பொறுப்பேற்க வைக்குது இல்லையா? நிச்சயமா. பொதுவா நம்ம மத்தவங்கள கை காட்டுறது சுலபம். என் டீச்சர் அப்படி சொன்னாங்க, எங்க அம்மா சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லலாம். ம், ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வார்த்தைகள் எங்கேருந்து வேணா வரலாம், ஆனா அத ஒரு சாக்குப்போக்கா ஏத்துக்கிறோமா இல்லையாங்கிற முடிவு நம்ம கையில தான் இருக்கு. ஓ, அப்ப எல்லா சாக்குப்போக்கும் நமக்குள்ள இருந்து தான் வருது. ஆமா, அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாதான் அத மாத்துற சக்தியும் நமக்கு வரும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான கருத்து. அடுத்தது 3வது கேள்வி. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த சாக்குப்போக்கு உண்மையா? இதுதான் கேம் சேஞ்சர். அந்த பொண்ணு நான் புத்திசாலி இல்லைன்னு நம்ப ஆரம்பிச்சா. ஆனா அது 100% உண்மையா? அவளுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட். அவ முயற்சி செஞ்சு பார்க்கவே இல்லையே. என் குடும்பம் ஏமாந்து போகும்னோதும் ஒரு அனுமானம்தான். ஒருவேளை அவ ஜெயிச்சா அவங்க பெருமைப்படலாம் இல்லையா? ஆமா. இங்கதான் கான்ஃபர்மேஷன் பயாஸ்னு ஒரு உளவியல் விஷயம் வேலை செய்யும். அதாவது நாம ஒன்றை நம்ப ஆரம்பிச்சுட்டா அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துற விஷயங்களை மட்டும்தான் தேடுவோம். ஓ, அந்த பொண்ணு அவ புத்திசாலி இல்லைங்கிறத நிரூபிக்கிற ஆதாரங்களை தேட ஆரம்பிப்பா. ஆனா இந்த கேள்வி, ஒரு நிமிஷம் நில்லு, உன்னோட நம்பிக்கை உண்மையா இல்ல உன்னோட பயமான்னு நம்மள நாமே கேட்க வைக்குது. இல்ல, முதல் 3 கேள்விகளோட பதில் தான் இதுக்கான வழி. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஒரு சாக்குப்போக்கு ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, அதாவது பயம், அதுக்கு நாம தான் பொறுப்புன்னு ஏத்துக்கிட்டு, அதாவது நம்ம முடிவு, அது உண்மையான கேள்வி கேட்டாலே அந்த சாக்குப்போக்கோட சக்தி குறைஞ்சிடும். கரெக்டா சொன்னீங்க, பாதியா குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சாக்குப்போக்கு மனசுல உருவாகும் போதே, ஓ இது ஒரு சாக்குப்போக்குன்னு நம்மால அடையாளம் காண முடியும். அந்த நொடியில அதை தேர்ந்தெடுக்காம வேற ஒரு நேர்மறையான எண்ணத்தை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பழக்கம். ஒரு பயிற்சி மாதிரி. ஆமா, தினமும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. டாக்டர் தார்டுகா சொன்னதை கேட்ட பிறகு அந்த பொண்ணோட வாழ்க்கையே மாறுது. அவ தன் பழைய எதிர்மறையான லிஸ்ட்டை கிழிச்சு போட்டுட்டு ஒரு புது லிஸ்ட்டை உருவாக்குறா. ஆமா, அந்த புது லிஸ்ட் தான் அவளோட மனமாற்றத்தோட அடையாளம். அதுல என்ன எழுதுறா? அதுல நான் புத்திசாலி, என் கனவை நனவாக்கவே இதை செய்கிறேன்னு அவளுக்கு சக்தி கொடுக்கிற வாக்கியங்களை எழுதுறா. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இப்போ இதுதான் அவளோட புதிய நம்பிக்கைகள். அந்த புது நம்பிக்கையோட அவ களத்துல இறங்குறா. அந்த லிஸ்ட்டை தினமும் படிக்கிறா. காலேஜுக்கு பணம் சேர்க்க கடுமையா உழைக்கிறா. சிற்றுண்டி கடையில வேலை பார்க்கறா, ஜன்னல்களை சுத்தம் செய்யறா, டால்ஃபின்களை பாத்துக்கிற வேலை செய்யறா. சோர்வாகும் போதெல்லாம் அந்த புது லிஸ்டையும் தன் கனவையும் நினைச்சுக்கிறான். இதுதான் அந்த 4 கேள்விகளோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். நான் புத்திசாலி இல்லை அன்னோ சாக்கு போக்க நான் புத்திசாலி அன்னோ புது நம்பிக்கையால மாத்துறா. ஆமா. பணம் இல்லை அன்னோ சாக்கு போக்க என் கனவுக்காக உழைப்பேன் அன்னோ செயலால முறியடிக்கிறா. இதுதான் சாக்குப்போக்குகளை ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி. கடைசியில அவ நினைச்ச மாதிரியே அவ கனவை அடையிறா. ஹவாயில கடல் ஆமைகளோட வேலை செய்யற ஒரு கடல் உயிரியல் நிபுணரா ஆக்ரா. கதை முடியும் போது அவ சொல்றா, சாக்குப்போக்குகள் என் வழியில நிக்க நான் அனுமதிக்காதது எவ்ளோ நல்லதா போச்சு. இந்த வரி கேட்கும்போது ஒரு பெரிய உத்வேகம் கிடைக்குது. அந்த ஒரு வரிதான் முழு புத்தகத்தோட சாராம்சம். அவ அடைஞ்சது ஒரு வேலைய மட்டும் இல்ல, தான் மேல இருந்த சந்தேகங்களை ஜெயிச்சு தன்னம்பிக்கையும் சுயமதிப்பையும் அடைஞ்சிருக்கா. இப்போ இதை கொஞ்சம் உங்க கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த புத்தகத்தை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. இதுல வர்ற அந்த 4 கேள்விகளும் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் தானே? நிச்சயமா. இப்போ உங்க வாழ்க்கையில அடைய நினைக்கிற ஒரு இலக்க மனசுல நினைச்சுக்கோங்க. ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு புது மொழியை கத்துக்கிறதா இருக்கலாம். அதை செய்ய விடாம உங்க மனசுக்குள்ள என்னென்ன சாக்குப்போக்குகள் வருது? அந்த சாக்குப்போக்குகளை ஒவ்வொன்னா எடுத்து இந்த 4 கேள்விகளை கேட்டு பாருங்க. நான் ஏன் இந்த சாக்குப்போக்கு சொல்றேன்? இது உண்மையிலே பயத்தினால தானா? இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது?
சின்ன வயசுல யாராவது சொன்னதா இல்ல நானே உருவாக்கிக்கிட்டதா? ஆமா. இந்த சாக்குப்போக்கு 100% உண்மையா? நான் முயற்சி செய்யாமலே இதை எப்படி முடிவு பண்ண முடியும்? இதை எப்படி நான் நொறிக்கோளும்னு உங்களே நீங்க நேர்மையா கேட்டு பாருங்க. இந்த புத்தகத்தோட கடைசியில ஒரு சின்ன குயிஸ் மாதிரி இருக்கு. எது சாக்குப்போக்கு, எது பாசிட்டிவ் வாக்கியம்னு அடையாளம் காட்ட அது உதவுது. ஆமா, அது ரொம்ப நல்ல பகுதி. உதாரணமா, என்னால அதை செய்ய முடியாது, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்ல அன்னதும் ஒரு சாக்குப்போக்கு. கரெக்ட். அதே விஷயத்த, இது எனக்கு ஒரு புது சவால், நான் கத்துக்க தயாரா இருக்கேன்னு சொன்னா அது ஒரு பாசிட்டிவ் வாக்கியம். வாவ்! இத நம்ம சிந்திக்கிற முறையே மாத்திரத்துக்கான ஒரு பயிற்சி. நாம தினமும் பேசுற வார்த்தைகள் மேல கவனம் செலுத்த இது உதவுது. நம்ம வாயிலிருந்து ஒரு சாக்குப்போக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம மனசுக்குள்ள அதை அடையாளம் கண்டுட்டா அதை மாத்துறது ரொம்ப சுலபமாயிடும். சரி, இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு வரலாம். இந்த புத்தகம் நமக்கு சொல்ற மிக முக்கியமான விஷயம் இதுதான். சாக்குப்போக்குகள்ன்றது பெரும்பாலும் பயத்தாலையும் மத்தவங்க கருத்துக்களாலையும் நமக்கு நாமே சொல்லிக்கிற கதைகள் தான். மிக சரியா சொன்னீங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கதைகளை கேள்வி கேட்கிற சக்தியும் நமக்குன்னு ஒரு புது வெற்றி கதையை எழுதுற ஆற்றலும் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கு. ஆமா. அந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் இந்த 4 கேள்விகளும் நமக்கு கத்துக் கொடுக்குது. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் ஒரு பெரிய கரியர் கனவை, ஒரு லைஃப் கோலை அடையறத பத்தி பேசுது. ஆனா இந்த சாக்குப்போக்குகள் இல்லை அப்படின்ற மனநிலைய நம்மளோட சின்ன சின்ன அன்றாட பழக்கங்களுக்கு பயன்படுத்தினா என்னாகும்? இது ஒரு அருமையான கேள்வி. உதாரணமா, காலையில உடற்பயிற்சி செய்ய நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், அல்லது ஒரு புத்தகம் படிக்க எனக்கு நேரமே இல்லைன்னு நாம சொல்ற அன்றாட சாக்குப்போக்குகளை எடுத்துக்கலாம். ஆமா, நம்ம எல்லாருமே சொல்றதுதான். அதுகிட்ட இந்த 4 கேள்விகளை கேட்டா என்னாகும்? நான் ஏன் டயர்டா இருக்கேன்னு சொல்றேன். உண்மையிலே உடம்பு டயர்டா இருக்கா, இல்ல மனசு சோம்பேறித்தனப்படுதா? நல்ல கேள்வி. இந்த நேரமில்லை அன்னோ சாக்குப்போக்கு உண்மையா? ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் கூட ஒதுக்க முடியாதா? இப்படி கேட்டா அது நம்மளோட ஒவ்வொரு நாளையும் எப்படி மாத்தி அமைக்கும்? இத சிந்திச்சு பாருங்க.